Welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science. Motherboard and ports அப்படிங்கிற லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், மதர்போர்டுனா என்ன, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மதர்போர்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, அது மதர்போர்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது, பார்ட்ஸ் ஆஃப் மதர்போர்ட்னா என்ன, போர்ட்ஸ்னால் என்ன, கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ்னா என்ன, சீரியல் போர்ட்னா என்ன, பேரலல் போர்ட்னா என்ன, PS2 போர்ட் அப்படின்னா என்ன, USB போர்ட்னா என்ன, VGA போர்ட்னா என்ன, பவர் கனெக்டர்னா என்ன, ஃபயர் போர்ட் அப்படின்னா என்ன, மோடம் போர்ட்னா என்ன, ஈத்தர்நெட் போர்ட்னா என்னென்னா, கேம் போர்ட்னா என்ன, DVI போர்ட்னா என்ன, சாக்கெட்ஸ்னால் என்ன. இந்த லெசன்ஸில் இந்த போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மதர் போர்ட் அப்படிங்கிற ஒரு சீட் ஆஃப் பிளாஸ்டிக் that holds all the circuitry to connect the various components computer சிஸ்டத்தில் நிறைய சிப்ஸு இந்த மாதிரி அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணி இப்போ அது மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் சீட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய சிப்ஸ் ஹோல்ஸ் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ன சொல்லுவோம்னா மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் compresses of many circuits, capacitor, resistors, slots, etc. But all these components placed on the motherboard and the serially connected to perform a task. அந்த மதர்போர்டு ஒரு சர்க்யூட்டு, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மெனி சர்க்யூட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டர் இருக்கும், அதில் ரெசிஸ்டர், பவர் ஸ்டோர் ஆகக்கூடிய ரெசிஸ்டர் இருக்கும், ஸ்லாட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிட் பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் மதர்போர்டு அப்படின்னு சொல்லுவோம். மதர்போர்டுனா என்ன ஃபஸ்ட்டு? த மதர்போர்டு இஸ் a sheet of plastic that holds all the circuitry to connect the various components of a computer system. It serves as a single platform to connect all of the other parts of a computer together. A motherboard connects the CPU, memory, hard drives, optical device, video card, sound card and other ports and expansion cards directly or via cables. It considered as the backbone of the computer. அந்த மதர் போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இருக்கும். அது நிறையா ஹோல்ஸ் இருக்கும். ஒரு சர்க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்க, சர்க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் அதில் இருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். அந்த மதர் போர்டு அப்படிங்கிற எங்கே இருக்கும்னா CPU உள்ள இன்சைடில் இருக்கும். அதில் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எல்லா பார்ட்ஸையும் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரில். மதர் போர்டு அதில் மெமரி, ஹார்ட் டிரைவர்ஸு, ஆப்டிக்கல் டிரைவர்ஸு, வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் போர்ட்ஸ், நிறைய வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அதர் போர்ட்ஸு. நெக்ஸ்ட் கார் டைரக்ட்லி அதை கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மதர் போர்டில் இருக்கும். ஓகேங்களா. வாட் இஸ் C++? C++னா என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். C++ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஜர்னி ஸ்ட்ரப்டப் இந்த இயர் 1979 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மதர்போர்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது. என் மதர்போர்ட் கம்ஸ் வித் ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ். அந்த மதர்போர்டு கீழே கொடுத்துருக்கிறதுலாம் அந்த மதர்போர்டை மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம், அந்த ஃபியூச்சர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். மதர்போர்டு வேரியஸ் கிரேட்லி இன் சப்போர்ட்டிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ். அது என்ன பண்ணுவோம், மதர்போர்டு கிரேட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கும். நார்மலி மதர் போர்ட் சப்போர்ட் சிங்கிள் டைப் ஆஃப் CPU, ஃபியூ டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ். அதில் மதர் போர்டில் நார்மலாக ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் CPUக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் மெமரியில் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோ கார்டு, ஹார்ட் டிஸ்க்கு, சவுண்ட் கார்டு ஹேவ் டு பி கம்பேட்டபிள் வித் த மதர் போர்ட் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. அதில் வீடியோ கார்டு இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கு, சவுண்ட் கார்டு இதெல்லாம் இருக்கும். கம்பேட்டபிளாக மதர் போர்டில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், ப்ராப்பர்லியாக இருக்கும். மதர் போர்ட்ஸ் கேசஸ் அண்ட் பவர் சப்ளைசஸ் மஸ்ட் பி கம்பேட்டபிள் டு ஒர்க் ப்ராப்பர்லி டுகெதர். மதர் போர்டோட கேசஸ், பவர் சப்ளைஸு அது மஸ்ட் கம்பேட்டபிளாக ப்ராப்பர்லி அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் மதர் போர்டு எல்லாமே. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மதர் போர்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். த மதர் போர்டு இஸ் safely placed inside the case CPU and is securely attached via small screws through pre-drilled holes. It
contains ports to connect all of the internal components. It provides a single socket for CPU, whereas for memory, normally one or more slots are available. Motherboard provide ports to attach floppy drives, hard drive, and optical drives via ribbon cables. Motherboard carries fan and a special port designed for power supply. There is a peripheral card slot in front of the motherboard, using which video card, sound card, and other expansion cards can be connected to motherboard. One of the left side. Motherboard carry a number of ports to connect monitor, printer, mouse, keyboard, speaker, and network cable. Motherboard also provide USB ports which allow compatible device to connected in a plug out fashion, for example of pen drive and digital cameras, etc. அந்த மதர் போர்டு அப்படிங்கிற வந்து சிபியோட இன்சைடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது செக்யூர்லி அட்டாச்சாக இருக்கும். வந்து ஸ்மால் ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ மூலியமாக அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரில் பண்ணி அந்த ஹோல் மூலியமாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும், கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மல்டிபிள் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து சிங்கிள் சாக்கெட் சிபியூ, அதில் வந்து சிங்கிள் சாக்கெட்டு மெமரி, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லாட்டு, மோர் தென் ஸ்லாட்ஸ் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து மதர் போர்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாப்பி டிரைவு, ஹார்ட் டிரைவு, ஆப்டிக்கல் டிரைவு, அந்த ரிப்பன், கேபிள் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் போர்ட்ஸ் இருக்கும். மதர் போர்டில் வந்து ஃபேன் இருக்கும். ஸ்பெஷல் போர்ட் டிசைன் பவர் சப்ளை, அதில் வந்து பவர் சப்ளை வரக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு போர்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் பெரிஃபரல் கார்டு ஸ்லாட் ஃப்ரண்ட் ஆஃப் த மதர் போர்டு யூஸிங் வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டு அண்ட் அதர் எக்ஸ்பென்ஷன் கார்டு கேன் பி கனெக்டட் டு மதர் போர்டு. அதில் வந்து பெரிஃபரல் ஸ்லாட் கார்டு, அதில் வந்து பெரிஃபரல் ஸ்லாட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வீடியோ கார்டு, சவுண்ட் கார்டு அண்ட் அது எக்ஸ்பென்ஷன் கார்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி அந்த மதர் போர்டில் வந்து போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் லெஃப்ட் சைடில் வந்து மதர் போர்டோட கேரி நம்பர்ஸ் இருக்கும். அதில் அந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது மானிட்டர், பிரிண்டர், மவுஸு, கீபோர்டு, ஸ்பீக்கரு, நெட்வொர்க் கேபிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மதர் போர்டில் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அதில் வந்து கம்ஃபர்டபுள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ப்ளக் இன், ப்ளக் அவுட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பென் டிரைவ், டிஜிட்டல் கேமரா அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா அது மூலியமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் மதர் போர்டு. மதர் போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். To open up the computer and take out of the motherboard, it would probably confuse everyone about all different parts depending on the make model of the computer. It might look something like the picture below. A CPU joined the socket, the actual CPU directly soldered on to this socket. Since high-speed CPU generates a lot of heat, there are heat sinks and mounting points for fans right next to the CPU socket. A power connector to distribute power to the CPU and other components. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மதர் போர்டில் என்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் பிரிட்ஜ் வித் த ஹீட் சிங்க் இருக்கும். ரோம்ங்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். சவுத் பிரிட்ஜ் அப்படிங்கிற வந்து சவுத் பிரிட்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. பிசிஐ ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்கப் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஏஜிபி ஸ்லாட் இருக்கும். கனெக்டர் ஃபார் த பெரிஃபரல், ஆடியோ, ஈத்தர்நெட்டு, சீரியல் போர்ட்டு, யூஎஸ்பி எக்ஸெட்ரா அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. சிபியூ சாக்கெட் இருக்கும். சிபியூ ஹீட் சிங்க் இருக்கும். மவுண்டிங் பாயிண்ட் ஃபேன் இருக்கும். அதில் வந்து பவர் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரேம், டைனமிக் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். அந்த மெமரி ஸ்லாட் இருக்கும். ஹார்ட் டிரைவ் ஸ்லாட் இருக்கும். ஓகேங்களா. அந்த இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிபியூ வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் லாட் ஆஃப் ஹீட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீட் சிங்ஸ் மவுண்டிங் பாயிண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரைட் நெக்ஸ்ட்டில் வந்து அந்த சிபியூவில் வந்து வரும். அதில் பவர் கனெக்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது வந்து அந்த சிபியூவில் வந்து காம்பனன்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. Slot for the system main memory typically in the form of DRAM chips. A chip forms an interface between the CPU, the main memory and other components on many types of motherboard. This is referred to as the north bridge. This chip also contains a large heat sink. A second chip controls the input and output functions. It is not connected directly to the CPU but to the north bridge. This input and output control is referred to as the south bridge. The north bridge and the south bridge combined are referred to as the cheapest chipset. Several connectors which
provide the physical interface between input and output device. The south bridge handles these connections. Slots for one or more hard drives to store files. The most common type of connections are integrated drive electronics, serial advanced technology attachment. Next, a read-only memory ROM chip which contains the firmware or startup instruction for the computer system. This is also called the BIOS. A slot for video graphics card. There are number of different types of slots including accelerated graphics port, AGP அப்படின்னா accelerated graphics ports அப்படின்னு சொல்லுவோம். Next, peripheral components, interconnect express. Additional slots to connect the hardware in the form of peripheral components interconnect, PCI slot. The next one, the ports. Port is a physical docking point using which an external device can be connected to the computer. Can also be programmatic docking point through which information flows from a program to computer or over the internet. Along the இது ஒரு ஸ்லாட் ஃபார் த சிஸ்டம். மெயின் மெமரியில் ஒரு ஸ்லாட் ஃபார் கூடிய சிஸ்டம். டிரேம் அப்படின்னு பார்த்தோன்னா டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த சிப்பில் வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டு இதுக்கும் பயனர் இடைமுகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சிபியுக்கும் அந்த வெளியே இருக்கக்கூடிய கீபோர்டு மவுஸ் மானிட்டர் மூலியம் பயனர் இடைமுகமாக கொடுத்துருப்பாங்க. அதில் மெயின் மெமரியில் வந்து நிறைய அதர் காம்பனன்ட்ஸ் இருக்கும். மெனி டைப்ஸ் ஆஃப் மதர் போர்ட்ஸ். அந்த நிறைய டைப் ஆஃப் மதர் போர்டில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ்னு ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிப்பு கண்டெயின் பண்ணுறப்ப லார்ஜாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் சிப்பு வந்து என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வரதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து இது வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகாது. CPU to the north bridge. CPU வந்து நார்த் பிரிட்ஜ் சைடில் வந்து அது வந்து கனெக்ட் ஆகும். திஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோல் வந்து ரெஃபர் பண்ணுறப்ப அதில் வந்து சவுத் பிரிட்ஜில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கண்ட்ரோல் ஆகும். த நார்த் பிரிட்ஜ் அண்ட் சவுத் பிரிட்ஜ் கம்பைன்டு ரெஃபர் டு அஸ் த சிப் செட்டு. அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் நார்த் பிரிட்ஜையும் சவுத் பிரிட்ஜையும் கம்பைன் பண்ணியிருக்கிறப்ப அதை சிப்பை வந்து செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய மல்டிபிள் கனெக்டர்ஸ் இருக்கும். அதை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மதர் போர்டில் வந்து ஃபிட் ஆகும். அது சவுத் பிரிட்ஜை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய வந்து கனெக்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஸ்லாட் வரும். ஒன் ஆர் மோர் தென் ஹார்ட் டிரைவ்ஸ் வரும். அது ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இன்டகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ். அது வந்து IDE அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அசிஸ்டன்ட், SATAன்னு சொல்லுவோம். அது வந்து SAT அப்படிங்கிற வந்து ஷார்ட் ஃபார்மு. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிற வந்து ஒரு சிப், ரீட் ஒன்லி மெமரி அதை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபேம்வேர் ஆர் ஸ்டார்ட் அப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும். அது வந்து BIOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து இருக்கும். அதில் வந்து அதில் வந்து ஒரு ஸ்லாட் வீடியோ கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் இருக்கும். இன்க்ளூடிங் ஆக்சிலரி கிராஃபிக்ஸ் போர்ட் இருக்கும். AGP அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரி கிராஃபிக்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பெரிஃபரல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கும். அதில் வந்து பெரிஃபரல் காம்பனன்ட்ஸ், இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். PCIe அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அடிஷனல் ஸ்லாட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேரில் வந்து பெரிஃபரல் காம்பனன்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்து அதில் வந்து ஸ்லாட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபிசிக்கல் டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸாக அதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில் வந்து. அதில் வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக் டாக்கிங் பாயிண்ட் வந்து த்ரோவாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரும். ஃப்ளோ ஃப்ரம் த ப்ரோக்ராம் டு த கம்ப்யூட்டர் ஓவர் த இன்டர்நெட். ஓகே, இந்த இதை வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். போர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். போர்ட் ஹேஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த போர்ட்டை வந்து கீழே கொடுத்துருக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஆர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் யூஸிங் கேபிள் அண்ட் போர்ட். அது எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்ன பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் வந்து கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி போர்ட் மூலிமா ஏதோ ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கலாம். Ports are slots on the motherboard into which the cable external device is plugged in. அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், மதர் போர்டில் வந்து அந்த கேபிள் மூலிமா எக்ஸ்டர்னல் டிவைஸை ப்ளக்கை கனெக்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்லாட் மூலிமா போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டிவைஸ் அட்டாச்டு VIA போர்ட்ஸ் அண்ட் மவுஸ் கீபோர்டு மானிட்டர் மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர்ஸ் எக்ஸெட்ரா. அதில் வந்து கீபோர்டு மவுஸு மானிட்டரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனு இதெல்லாம் ஸ்பீக்கர் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் டிவைஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். VIA போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. இன்றைக்கி இந்த லெசனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.